என் ஆருயிர் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ஷெஃப் ஜான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இடிசல் ரைஸை வச்சு சிக்கன் பிரியாணி குழையாமல் குக்கரில் எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷெஃப் ஃபுட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் காய்கறி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். 5 தக்காளி, 5 வெங்காயம், 5 பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 கிலோ சிக்கன், நொய்யரிசியும் எடுத்து வச்சுட்டேங்க. இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, புதினா எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடிசல் ரைஸை ஊற வச்சுக்கலாங்க. இது அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஊறணும். அடுத்ததாக 1 kg சிக்கனையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரைன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம பிரியாணி செய்ய போகலாம். நான் 200 ml ஆயில் ஊற்றிக்கிறேன் குக்கரில். ஆயில் சூடானதும் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கிறேங்க. இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை நம்ம போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிடணுங்க. நல்ல பொன்னிறமாக வதக்கணும். அப்போ தான் நமக்கு சீக்கிரமாகவும் பிரியாணி கெட்டு போகாமல் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வதக்கணுன்ட்டு. இப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு வதங்கினா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடுங்க. இப்போ பாருங்கள், நல்ல இந்த அளவுக்கு பொன்னிறமானதும் இதில் கொஞ்சமாக வெங்காயத்தை நம்ம செப்பரேட் பண்ணி வச்சிடலாம். இந்த ஃப்ரை பண்ண வெங்காயத்தை எடுத்து வைக்கிறது எதுக்குன்னா, பிரியாணி தம் போடும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ நான் எடுத்து வச்சிட்டேன். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா நம்ம வதக்கிடணும். வதக்கினதும் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்குமே நல்லா ப்ரௌனிஷாக வதக்கிடணுங்க. இந்த பிரியாணி நம்ம பட்ஜெட் பிரியாணின்னு கூட சொல்லலாங்க. அந்த அளவுக்கு நம்ம காஸ்ட் கம்மியாக இடிசல் அரிசியை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். அதுவும் எப்படி குழையாமல் வேறு லெவலில் சூப்பராக பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். இந்த அளவு இஞ்சி பூண்டு வதங்கினதும் நம்ம வெட்டி வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லியில் ஒரு கைப்பிடி போட்டு நல்லாவே வதக்கிக்கலாங்க. இது வதக்கும்போது நல்ல வாசனை வரும். பாருங்க, எடுத்து காமிக்கிறேன் எப்படி நல்லா வதங்கியிருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு வதங்கினதும் மசாலா சேர்த்துக்கலாங்க. மசாலா பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கிறேன். இது கூடவே நான் வெட்டி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துருக்கிறேன். அடுத்ததா 1 கப்பு தயிரையும் சேர்த்துக்கலாங்க. இது சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொக்கு போல் நமக்கு ரெடி ஆகிடும். இது நல்லா வதக்கும் பொழுது நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அந்த அளவுக்கு நமக்கு நல்லாவே வதக்கிடணும். பார்த்தீங்கனாலே தெரியும் நமக்கு மசாலா நல்லா வதங்கி நல்ல பேஸ்ட் போல் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1 கிலோ சிக்கனை நம்ம போட்டு வதக்கிக்கலாங்க. இது கூடவே வெட்டி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கிடலாம். நல்லா இந்த மாதிரி சிக்கனோட எக்ஸ்ட்ரா இறங்குற வரைக்கும் நல்லாவே வதக்கிடலாம். சிக்கன் பீஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக தான் இருக்குது. சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போது பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்ததாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 1.25 ஒரு கிளாஸுக்கு 1.25 அளவுக்கு தண்ணி வைங்க. இந்த இடிசல் ரைஸ் பார்க்குறதுக்கு தான் சின்னதாக இருக்கும், பட் தண்ணி நிறைய குடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் நம்ம எப்பொழுதுமே யூஸ்வலாக 1க்கு 1.5 தான் வைப்போம். இந்த ரைஸுக்கு மட்டும் 1.25 வைங்க. உங்களுக்கு பதம் கரெக்டாக வரும். இப்போது நல்லா கொதி வந்துருச்சு. நமக்கு இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இது கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்குங்க காரத்துக்காக. இப்போது வடிகட்டி வச்சுருக்கிற ரைஸை நம்ம இடிசல் ரைஸை போட்டுடலாங்க. போட்டுட்டு நம்ம கிண்டிடணும். ரைஸ் போட்ட உடனேயே நம்ம கிண்டிடணும். நல்லா கிளறி கொடுத்துருங்க. அப்போ தான் அடியில் உட்காராது. தம் போடுற ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தம் போட்டிருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே இந்த தம் போடுறதுல கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக பயனடைவீங்கன்னு நான் நம்புகிறேன். வாட்டர் லெவலும் ரைஸ் லெவலும் ஈக்குவலாகவே நமக்கு வந்துருச்சு. ரைஸ் போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் ரைஸ் மசியவே இல்லை. அந்த அளவுக்கு இது தண்ணி குடிக்கும் நல்லாவே. ஸோ
ஸோ 1க்கு 1.25 வீதம் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாட்டர் லெவலும் ரைஸ் லெவலும் ஈக்குவலாக வந்துருச்சு. இப்போ தம் போடுற ப்ராசஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருந்த இந்த ஃப்ரைடு ஆனியனை இப்போ போட்டுக்கலாங்க மேலே. இந்த ஃப்ரைடு ஆனியன் சேர்க்குறதுனால பிரியாணியோட வாசனை டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக உங்களுக்கு வரும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே அந்த ஃபீலிங் வந்து கண்டிப்பாக வரும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற கொத்தமல்லி புதினாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. போட்டுட்டு தம் போடுறத ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கர் மூடியை போட்டுக்கோங்க. போட்டுட்டு விசிலையும் போட்டுருங்க. பட் சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்பவே சிம்மில் வச்சுக்கோங்க. 20 நிமிஷம் தம் போடுங்க. விசில் வரணும்னு எதிர்பார்க்க வேணாம். விசில் வர வேண்டாம். ரொம்ப சிம்மில் வச்சு 20 நிமிஷம் தம் போட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஓப்பன் பண்ணாமல். டோட்டலாக அரை மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு பொலன்னு சூப்பராகவே நமக்கு உதிரியாகவே வரும். எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ரைஸ் எப்படி உதிரியாக வருதுன்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அருமையான இடிசல் பிரியாணி, பட்ஜெட் பிரியாணி நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி வந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். உதிரியாக வந்திருக்கு. அடுத்ததாக இன்னொரு ரெசிப்பியில் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.